இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய நைட் டின்னர் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பூரிக்கு வந்து நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி நம்மளோட டின்னர் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பூரி, அப்புறம் கொண்டக்கடலை கிரேவி, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சாப்பரில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை மசாலாவுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம எப்போதுமே பூரிக்கு வந்து ஒரே மாதிரி வந்து இது உருளைக்கிழங்கு சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட கொண்டக்கடலையுமே வெந்துருச்சு. நான் கொண்டக்கடலையை வேக வைக்கும்போதே உருளைக்கிழங்கையுமே சேர்த்து வேக வச்சுட்டேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக வேக வைக்கும்போது நமக்கு வந்து டைமும் வேஸ்ட்டு, அது போக வந்து கேஸுமே வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா டைமும் சேவ் ஆகும், கேஸுமே சேவ் ஆகும். கொண்டக்கடலை வந்து எந்தளவுக்கு வெந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா கையை வச்சு நச்சோம் அப்படின்னா வந்து நல்லா நையணும், அந்தளவுக்கு இருக்கணும். நான் வந்து 5 விசில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கொண்டக்கடலையை லைட்டாக கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம அப்படியே கையோடய வந்து கொண்டக்கடலையுமே தாளித்து விட்டுடலாம். ஒரு சட்டியை காய வச்சு சட்டியில் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து அதையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இஞ்சி பூண்டு வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. அது கூட வந்து நான் 2 தக்காளி வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கொண்டக்கடலை அந்த தண்ணியோடய உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே உள்ளே சேர்த்து கலந்து வச்சு கொதிக்க வச்சா சூப்பரான கொண்டக்கடலை மசாலா ரெடி. சைடு கேப்பில் அப்படியுமே உருளைக்கிழங்கையுமே தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து தாளித்து விட்டுட்டேன். அதாவது எங்கள் வீட்டில் வந்து எப்படி 2 பசங்கன்னா இவங்க சாப்பிட்றத அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க சாப்பிட்றத இவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் செய்வாங்க. அதனால தான் இந்த மாதிரி 2 ஐட்டம் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். கையோட வந்து பூரியுமே சூப்பராக வந்து தேய்ச்சாச்சு. நான் மொத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடுவேன். ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இப்போ பூரியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மற்ற சாப்பாடு அன்றைக்கி நம்ம 100 தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா உடனே வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் என்னோடய குட்டீஸுமே கிச்சன்லேயே வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க, எப்போ சாப்பாடு தருவீங்கன்னு சொல்லிட்டு. அதோடு அவங்களுக்குமே வச்சு கொடுத்தாச்சு. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இந்த முர்த்தபா செஞ்சு அப்படின்னு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதையுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டின்னர் இப்படி தான் போணுச்சு.